அருகே காரில் கடத்தப்பட்ட 13 வயது சிறுவன் காட்டுப்பகுதியில் சடலமாக மீட்பு. அதிர்ச்சி தகவல். 5 பேர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே அஞ்சட்டி அடுத்துள்ள மாவனாட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சிவராஜ். 40 வயதான இவர் சென்ட்ரிங் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி மஞ்சுளா. இவர்களுக்கு 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இளைய மகன் ரோஹித் 13 வயதான அவர் அங்குள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறார். இந்த நிலையில் சிறுவன் ரோஹித்தை அந்த பகுதியை சேர்ந்த 22 வயதுள்ள வாலிபர் ஒருவரும் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த வாலிபர் ஒருவரும் சேர்ந்து நேற்று மாலையில் காரில் கடத்தி சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் அவர்கள் அந்த காரை அந்த பகுதியில் விட்டுவிட்டு வேறு ஒரு காரில் சிறுவனை கடத்தி சென்றதாகவும் கூறப்படுகிறது. ரோஹித் கடத்தப்பட்டதை அறிந்து அவரது பெற்றோர் மற்றும் மாவனட்டி கிராமத்தை சேர்ந்த மக்கள் நேற்று இரவு அஞ்சட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் அங்குள்ள பெட்ரோல் பங்கில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடத்தப்பட்ட சிறுவன் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத இந்த காரணத்தில் அஞ்சட்டி போலீசார் ஆத்திரமடைந்த சிறுவனின் பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்கள் அஞ்சட்டி பேருந்து நிலையம் அருகே திடீரென சாலை மறியல் செய்தனர். 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதுள்ளால் அங்கு பெரும் பரபரப்பும் காணப்பட்டது. அப்போது சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் கதிரெழுதினர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதே நேரத்தில் சிறுவன் ரோஹித்தை காரில் கடத்தி சென்றவர்கள் அஞ்சட்டி காட்டு பகுதியில் உடலை வீசி சென்றதாக தகவல் பரவியது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் சிறுவனின் பெற்றோர் உறவினர்கள் அந்த பகுதியை சென்று உடலை தேடினார். அப்போது அங்கு ஒரு இடத்தில் சிறுவன் கொலை செய்யப்பட்டு கிடந்தது தெரிய வந்தது. இந்த கொலை சம்பவம் குறித்து அஞ்சட்டி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இறந்த சிறுவனின் உடலை உடற்கூறு ஆய்விற்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்ற போது அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தை தள்ளுமுள்ளு செய்து அந்த இடத்தில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் சலசலப்பு ஏற்பட்டது. இது அந்த பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. இந்த நிலையில் சிறுவனை கடத்திய 5 பேரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என் பேர் சிவராஜ். பையன் பேர் ரோஹித், மஞ்சுளா, மாவனட்டி, அஞ்சட்டி போஸ்ட்டு, கிருஷ்ணகிரி மாவட்டம். எங்கள் பையன் நேற்று 4 மணிக்கு மிஸ்ஸிங் ஆகிட்டான். ஸ்கூல் பக்கத்தில் விளையாடுறதுக்கு போகும்போது, கிரிக்கெட்டு விளையாட போகும்போது ஸ்டேஷனில் காவல்துறையில் இருக்கிற ஒரு பையன் 3 பேர் சேர்ந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. நைட்டு 8 மணிக்கு போய் ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுத்து இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் 13 வயசு. அந்த காரும் இப்போ ஸ்கூல் கேமராவில் பதிவு பண்ணிருச்சு. அவனே இப்போ கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஆக்கிச்சது பங்கில் கார் அடிக்குது. அங்கே கண்டுபிடிச்சி கொடுக்கும் போது உள்ளே இருக்கிற பையன் காரை விட்டு வெளியே வரான். அவன் அந்த காரை கண்டுபிடிச்சி கொடுத்தோம். கார் உள்ள என் பையனுக்கு செருப்பு இருக்குது. இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல போலீஸ் ஸ்டேஷனில். எங்கள் பையனை விசாரணை பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அம்மா வெளியில் போகுது. இப்போ நல்லா இருக்கிறவன்னு பாதுகாப்பு கொடுக்க போகுது. ஆனால் எங்கள் பையன் காணாமல் போயிருக்கான். இருக்கிறோட இல்லையோ கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் அவனை கண்டுபிடிக்க கொடுக்க முடியல. அது கண்டுபிடிச்சி கொடுக்க வரைக்கும் நாங்கள் ஒன்றவர் தான் இருக்கிறோம். தமிழக அரசுக்கு இதுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் முதல்வருக்கு. நன்றி. சிவராஜ், மாவனட்டி, அஞ்சட்டி தாலுகா, தென்கடை, கிருஷ்ணகிரி மாவட்டம். என் பையன் நேற்று 2ஆம் தேதி 4 மணிக்கு காணாமல் போயிட்டான். அது காணாமல் போனதுனால எல்லா ப்ரொடக்ஷனும் நாங்களே கண்டுபிடிச்சி கொடுத்தோம். காவல்துறைக்கு தகவல் கொடுத்தோம். 8 மணிலிருந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. 8 காலையிலே நாங்கள் பையனை கண்டுபிடிச்சி தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. காலையில் விடிஞ்சு 7 மணிக்கு அப்புறமா காரில் கடத்தின்னு போயிருக்காங்க அப்படின்னு நாங்களாம் கண்டுபிடிச்சி காரு ப்ளஸ் அந்த கடத்தின்னு போன 3 பேர், ஒரு பொண்ணு 2 பசங்க, 3 பேருமே நாங்களாம் கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. கேட்டால் நாங்கள் கண்டுபிடிச்சி தர்றோம்னு சொல்றாங்களே தவிர எந்த ஆக்ஷன் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. போலீஸ் வந்து ரொம்ப மெத்தன போக செயல்படுறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கல. வீட்டு தரணும்.